இப்போ நான் ரீசெண்டா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சிட்டு இருக்கிறேன். அதோடைய ஆத்தர் நெப்போலியன் ஹில். அந்த புக்கை அவர் எழுதி பப்ளிஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள்ல 25ல இருந்து 30 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ எப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியனர் ஆண்ட்ரூ கார்னகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லியனர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பெரிய ஆசை அப்படின்னு. அவருக்கு அதுக்கு நெப்போலியன் ஹில் சொல்றது, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், பணக்கார ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு. அப்ப ஆண்ட்ரூ கார்னகி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நீ ஒரு 30 வருஷம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்காக. இப்படி இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா அது நீ அடைய முடியும்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ கார்னகி அவர்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய மில்லியனர்ஸ் உடைய கான்டாக்ட நெப்போலியன் ஹில்க்கு தராரு. அடுத்தடுத்து இது மாதிரி பெரிய பெரிய இன்டர்வியூஸ் எடுக்கணும்னு. இது மாதிரி எல்லா மில்லியனர்ஸ் கிட்டயும் நீ இன்டர்வியூ எடுத்து அதை வச்சு ஒரு புக்கை நீ பப்ளிஷ் பண்ணி நீ அதுல சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு. ஸோ அதை ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 25 வருஷம் நெப்போலியன் ஹில் வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. மோர் தென் 500 மில்லியனர்ஸ், 500க்கு மேற்பட்ட மில்லியனர்ஸ் கிட்ட உட்காந்து நேருக்கு நேர் இன்டர்வியூ எடுத்து எல்லாருடைய சக்சஸும் எப்படி ஆச்சு, எல்லாருமே எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இருந்து அந்த சாராம்சத்தை எடுத்துட்டு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுறாரு. ஸோ அது எழுதி ரொம்ப அதிக அளவுல சேலான ஒரு புக் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் தான். இது மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அந்த புக்ல நான் படிச்சது ஒரு சாப்டர்ல பிரெயின் சம்பந்தமா இருக்கும். ஸோ பிரெயின் சம்பந்தமா அந்த புக்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்மளோட உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா மனுஷங்களோட உடம்பு இப்போ ஒரு விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விரல் கட்டாச்சு அப்படின்னா இதே மாதிரி தத்ரூபமான ஒரு விரல் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அது நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது மறுபடியும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் ரொம்ப 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 விலை மதிக்க முடியாதது. ஒரு கிட்னியா இருக்கட்டும், ஒரு ஹார்ட்டா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், ஸ்பிளீனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப விலை மதிக்க முடியாதது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம். ஒரு ஆர்கன் போச்சுன்னா கூட அதனுடைய வேலை அப்படியே நிற்கும். நம்ம உடம்பு அப்படியே எதனாச்சும் ஒரு டிசீஸ் வந்துடும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனும். ரத்தம், நம்மளுடைய பிளட்டை வந்து செயற்கையா உருவாக்க முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட அற்புதம் அதிசயங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இது வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த உடம்பு ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லு. அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்ம உடம்பையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது எதுனா நம்மளோட மூளை தான். இப்போ மூளை எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான மூளை நம்ம ரொம்ப உடம்பு ஃபுல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. ஆனா நெப்போலியன் இதை எப்படி சொல்றாருன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான உங்களோட மூளைய வச்சு உங்களுடைய கேவலம் உங்க உடம்ப நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் நீங்க அந்த மூளையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நீங்க வெளியில எதுக்குமே உங்க மூளையை பயன்படுத்தலன்னு சொல்றாரு. எல்லாருமே நினைக்கிறது உடம்பே ரொம்ப பவர்ஃபுல், அதையே கண்ட்ரோல் பண்றதுன்னா மூளை அதை விட எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறோம். ஆனா நம்ம உடம்பை விட 1000 மடங்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளி உலகத்துல இருக்குது. அதிசயங்கள் நிறைய இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ல அவ்வளவு விஷயங்கள் அடையிருக்கு. அது எதையுமே கண்டிக்காம கேவலம் உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்றதை உங்க மூளையை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ எவ்வளவு விஷயங்கள் இந்த வெளி உலகத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த புக்ல ரொம்ப அழகா அந்த பிரெயின் சம்பந்தமான அந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன அப்படி தோணுதுன்னா, நம்ம உடம்ப நிறைய பேர் உடம்பையே கவனிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா இதை தாண்டி எவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கட்டும், லா ஆஃப் அசம்ஷனா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளி உலகத்துல இருக்கு. ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா அவங்க என்ன வேணா மாற முடியும். அதுக்கு அந்த மூளை தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த மூளையை எப்படி கண்ட்ரோலா கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. நானும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல தாராளமா ஷேர் பண்றேன். இது மாதிரி புக் திங்க் அண்ட் க்ரோ ரிச் வேற யாருன்னா எதனா ஒரு சாப்டர் இந்த மாதிரி நல்ல டச்சிங்கா இருக்கு அப்படின்னா தாராளமா அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர்